ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு தக்காளி தோலே இல்லாமல் தக்காளி சோறு பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் உங்கள் இஷ்டம் தான், எந்த இது வேணால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான், இல்லைன்னா வேணாம். நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து முழு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு தான். கொத்தமல்லி இல்லைன்னா கூட வேணாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க அதில். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி தோலே அதில் இருக்காது. பார்த்திங்களா, தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு மூடிடலாம். அடுத்து சாம்பார் தூள், மிளகா பொடி, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்குது. இது கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் 1 மடங்கு இது அரிசி சேர்த்திங்கன்னா 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தான் எல்லாமே. பாருங்கள், அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ மூடிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து அவ்வளோதான், நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாய் காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.